என்ன இன்னைக்கு நீயும் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டப்பா? படுத்து காலைல எழுந்திரிக்காம நான் உருமத்துக்கு எழுந்திரிக்கையும் இல்லை, கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன்னு. சத்தம் கேட்டுது, சடக்கு புடக்குன்னு தண்ணி தெளிச்சிடும். சரின்னு சரி சரி. நமக்கு முன்னெல்லாம் பார்த்து எவ்வளோ பேர் ஏஞ்சி சாணி சாதி தள்ளிட்டு போகுது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட போகிறாங்க, போட்டுட்ருக்காங்க. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு ஏமா கலர்லாம் அதிகமாக கொடுக்காம வெறும் எல்லோ சிவப்போட விட்டுட்டா? ஏன் எல்லா போனா போகணும்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வீட்டு வேலை ஒரு வேலை கூட ஆகலை, அந்த வேலையை பார்க்கணும்ல. இது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். போதும் இதுக்கு இன்னைக்கு. இன்னைக்கு கோலம் போதும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அம்மாவோட மார்னிங் ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சி என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சி சாணம் தெளித்து கூட்டிட்டு கோலம் வரையும் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்னையோட அம்மாவோட மார்னிங் ரொட்டீன். வீடியோ தொடரலாமா? வாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேலையாக இன்றைக்கி வந்து அடுப்பை வந்து சாணத்தால் மொழிகிட்டு இருக்காங்க.
முதல் வேலையா அடுப்பத்தை வச்சு இட்லி ஊற்றிட்டு இருக்க போகிறேன். அது வெந்துக்கிட்டு இருந்துன்னா மற்ற வேலை நான் ரெடி பண்ணி அந்தாண்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன். அம்மா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க வேலை செஞ்சிட்டு இருக்கறனால இன்னைக்கு வந்து பின்னாடி பாப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாருக்குமே பாராட்ட வேண்டிய விஷயம். கை குழந்தைய வச்சுக்கிட்டு டீ போடுறாங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நித்திக்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டான் ஓட்டுறதுக்கு. நித்திக்கு வண்டி எங்கே போகுது? எங்கே அங்கே போதா? சரி சரி. அடுப்பத்தை வச்சு இட்லி பானை தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் சூடு ஏற்றுன்னு. அதுக்குள்ளே வந்து சாம்பார் காய் நறுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:15. அம்மா இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு டீ குடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னம்மா சாம்பார் வைக்கணுமா? இதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும். வரேன் டீயை ஊற்றி வந்தேன். இட்லியை தூக்கி வந்து கொடி அடுப்பில் வைக்கிறாங்க அம்மா. எதனாலும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கணுங்கிறதுக்காக தான். கேரட்டு மிளகாக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானும் பார்க்கல, என்கிட்ட சொல்லல ராத்திரி. என்ன போட்டு எல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுருப்போம். இப்போ ஒன்றும் இல்லைன்னா இதை மிளகாய் 2 இதை 5 அப்படி ஒன்றா போட்டுரும். வதக்கணும் தானேம்மா? வதக்கல, அப்படியே ஒன்னாளி போட போறேன். சரி சரி. சரியாயிடும். போதுமா உப்பு? போதும். கல் உப்பு. அடுத்ததா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்காக தேங்காவை உடச்சிட்டு இருக்காங்க. மிக்சியில் தானே அரைக்க போகிற? இதுதான் அரைக்க போறேன்.
அம்மிலாம் கொத்து இன்னும் ஒண்ணு இல்லை. நம்ம அம்மிக்கல் வந்து கொத்து போயிடுச்சுங்க, அதனால மிக்சியில் தான் அரைக்க வேண்டிய கட்டாயம். எடுத்துக்க போதுமா? பச்சை மரமா வச்சுக்கோங்க. இன்னும் தேங்காய் மட்டும் இல்லையாட்டி என்னென்ன போட்டேன்? தேங்காய், பொட்டுக்கடல, ஒரு பூண்டு, எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு, மிளகாவுமா? வரமிளகா போட்டேன். கடல மாவு கரைக்கிறாங்க அம்மா சாம்பாருக்கு ஊற்றுறதுக்காக. ஏம்மா இங்கே வேறு என்ன சாம்பார் தண்ணி அதிகமாக விற்றா? உனக்கு தண்ணி வேறு பிடிக்குமா இல்லை கொஞ்சம் தடுப்பா வேணுமா? தடுப்பாக தான் வேணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கும், கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கும். சரி. அம்மா இட்லி இறக்க போகிறாங்க. இன்னைக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு காலையிலேயே. கொட்டி விட்டானவே இல்லை. ஒரு ஈடு இட்லி எடுத்துட்டு அம்மா அடுத்ததாக ரெண்டாவது தட்டுங்கிற ரெண்டாவது ஈடு ஊற்றி வைக்கிறாங்க. உங்க அப்பா வர கூப்பிடு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறம் அது எங்க பாங்க போட்டோம். சரி. ஹார்ன் அடிக்கிறான் பாரு, வண்டியில் ஏறி நிற்கிறான் பாரு, இறங்க சொல்லுப்பா. கீழே இறங்க. கீழே இறங்குப்பா, வண்டி கீழே வந்துடும். இதை பார்த்துட்டான் ஜூஸ் வாங்கணும். 50 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கணுமே, இது ஏன் பணம்ல வா. சரியாப்பா, என்ன பண்ணுற? சாணி அள்ளிவிட்டு மாட்டெல்லாம் தண்ணி கட்டியா ஊற்றிட்டு வரேன். அம்மா சாப்பிட போட்டு ரெடி ஆகிடுச்சான். சரி. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:15 ஆகுது. அம்மா இன்னைக்கு சீக்கிரமே பண்ணதுனால அப்பா சாப்பிட போகிறாங்க. எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஒவ்வொருத்தங்களா. அப்பா சாம்பார் இப்படிதான் வைப்பேன், சுடுது. வரைக்குது என்னன்னு தெரியல. நித்திக்கு இட்லி சுடுது பார்த்து. ஊது ஊது ஊது.
ம். தண்ணி குடிக்கணுமா? நீ இது வச்சு கரெக்டாக உனக்கு இதில் தண்ணி விட்டுறேன். நீ அடுத்த பேர் சொம்புல நேத்திக்கு இட்லி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாம்பார் போட்டேன். கொஞ்சமாக போடுறேன் வரைக்கல. லேசா லேசா தட்டு உன் தட்டை தூக்கு. உன் தட்டை தூக்கு. வேணாங்கிறான் விடுமா, இல்லாட்டி இந்த ஒரு இட்லி திங்க மாட்டோம். பா ஆ எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் உப்பு காரங்காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இட்லி நல்லா கல் மாதிரி இல்லை, நல்லா எல்லாமே கல் மாதிரி இருக்கா? கல் மாதிரி கிடையாது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்கிறேன். ஆ, ம் சரி. நல்லா இருக்கு. நீ எப்போம்மா சாப்பிட்ற? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஆ, ம் இப்பயே சாப்பிட்டா என்ன? ஆமாம், இப்பயே சாப்பிடுவேன். இன்னும் ஒரு வேலையும் ஆகலை. என் வேலை பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். சரி. இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? ஆ சாப்பிடு சாப்பிடு. விட்டு நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு கை கழுவ தண்ணி ஊற்றுறான். ஊத்து பொறுமையாக ஊற்றுறான் பாரு, அதுவும் ரொம்பலாம் அதிகமாக ஊற்றாம ஊத்து கச்சிதமா கறி தண்ணியை வீணாக்காம. பரவாயில்லையா? ஆ குடிக்க கை கழுவிட்டுனா தண்ணி குடிக்கணும். சாப்பிடலன்னா அவர் இன்னும் சாப்பிடல. அவன் சாப்பிடல. தாத்தா கை கழுவாம ஏன் சொன்னாங்க, கை கழுவிடுவான். ஏமா என்னது அடுத்து என்ன வேலை உனக்கு? அடுத்தது ஊற்றி வச்சிருக்கலாம் நருடு. அதை போய் எடுக்கணும். எடுக்கணும். அதை எடுத்து முடிச்ச பிறகு அதை எடுத்து முடிச்ச பிறகு அப்புறம் என்ன யானமான அளக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சு இறக்கி விட்டு பின்னாடி அந்தாண்ட அலசி விடணும். சரி. ம் காலையில் எழுந்திரிச்சு அம்மா வந்துட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி தான் அவங்க லைஃப் ஸ்டைல். காலைல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போகும். இன்றைக்கி இட்லி பண்ணனால இப்படி போயிடுச்சு. இனிமேல் அவங்களுக்கு என்ன வேலைன்னா பாத்திரம் கழுவுறது. ஏம்மா பாத்திரம் கழுவணும். பாத்திரம், இந்த சமைச்ச பாத்திரத்தெல்லாம் எனக்கு துவைக்கணும். அதெல்லாம் மதியம். அப்புறம் என்ன இது காலைக்குள்ளே சொல்கிறோம். காலை வேலை இதாங்க காலை வேலை, அம்மாவோட காலை வேலை. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.